ஹலோ கைஸ், இப்போ நம்ம மாஸ்டரும் விக்கெண்டாவும் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கிளம்பிட்டு இருக்காங்க. கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, பார்த்துக்கோங்க. ரெடி ஆகிட்டாரு நம்ம விக்கெண்டா. அதுதான் ஓகேவா கைஸ். இப்போ நம்ம வந்து கேம் வந்து பண்ணுறதுக்கு நம்ம போகிறோம். இந்த ரோட்ல தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் தொடருங்க இந்த வீடியோ கூட பாருங்க. இதுதான் ஈகா தேட்டர் தாண்டி போயிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் தான் தரமான சம்பவத்தை பார்க்க போறோம். ஸ்டேஜ் போட்டோக்கெல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. பசங்க ஆல்ரெடி அங்கே டைட் பிடிச்சிட்டு இருக்கானுங்க, ஆல்ரெடி லோட் பண்ணிட்டு இருக்கானுங்க. சிக்கன் எக் எல்லாமே முன்னாடி போயிட்டாங்க. இப்போ நாங்கள் மீதி பேர் மட்டும் பேக்ல வந்துட்டு இருக்கோம். 5 நிமிஷம் தான் பக்கத்துல போயிடுவோம். காலேஜ் கிட்ட இருந்தோம் இருந்ததுனால நம்ம டிராஃபிக்கே எல்லாம் அழகா வந்துட்டோம். வேற கம்மியா இருக்கு, அதனால கொஞ்சம் பரவாயில்ல. வெயில் ஓவரா இருந்தா முடியவே முடியாது. கேம் பண்ற பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். எல்லாரும் வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. காம்படிஷன் காலேஜ் கிட்ட தான் நெருங்கிட்டோம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா வராங்க முன்னாடி. காலேஜில் இறங்கி சம்பவம் பண்ண போகிறோம். நம்ம காலேஜ் கிட்ட வந்துட்டோம், இறங்கிட்டோம். காலேஜ் நான் வந்திருக்கேன். இதுக்குள்ளதான் நடக்குது. ஓகேவா, பேர் அது உள்ள போவாங்க சார். எல்லாரும் இதான் நினைக்கிறேன். ஆன் பண்ணலாம். நம்ம காலேஜ் பக்கத்துல வந்துட்டோம். நான் காலேஜ் போற காமிக்க போறோம் நாங்க. ஓகே, காலேஜ் கிட்ட காலேஜ்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் நாங்க உள்ள போறோம். ஈவெண்ட் பார்க்க போறோம். பாருங்க, இதான் காலேஜ். இதுதான் மெடிக்கல் காலேஜ். இதுல தான் நாங்கள் காலேஜ் ஈவெண்ட் பண்ண போறோம். ஓகேவா, பாருங்க கைஸ். நீங்க தான் பார்த்துட்டு இதெல்லாம் சப்போர்ட் பண்றோம். லாங் பிளாக் வீடியோ நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய ஈவெண்ட். இது கண்டிப்பா பார்க்கணும் இந்த ஈவெண்ட்டை நீங்க. பாருங்க, நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இதுல நிறையவே இருக்கு. பாடி பில்டிங் காம்படிஷன் இருக்கு, கல்ச்சரல்ஸ் இருக்கு, டான்ஸ் காம்படிஷன் இருக்கு. ஓகேவா கைஸ், இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம் இருக்கு. இதுனா பேக் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போயிட்டு இருக்கு. உள்ள பாருங்க, செட்டப்லாம் இப்போ தான் பண்ணுறாங்க. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வந்து விக்கினாக்கு பார்த்தீங்கன்னா டேக் கட்டுறாரு மாஸ்டரு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. கேக்கட்டா ஹலோ, ஈஸ்வரனாவுக்கும் டேக் கட்டாரு. கேக்கட்டா ஜீவானுக்கும் டேக் கட்டாரு. ஓகே, எல்லாருக்கும் நான் டேக் கட்டி முடிச்சுட்டேன். தரமான சம்பவத்தை இதுக்கப்புறம் தான் பார்க்க போறீங்க நீங்க. பாய் கைஸ். அவள் தான் கைஸ், நம்ம மாஸ்டர் க்ளவுஸு போட்டாலே என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான், பட்டு முதல்ல டேனெல்லாம் பூச போகிறாரு. தொடர்ந்து பாருங்கள் க்ளவுஸ்லாம் போட்டு கொஞ்சம் சிக்கமாக இருக்காரு பார்க்குறதுக்கு. அவள் தான் கைஸ், எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் கீட்ஸ் மாட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. அங்கே பாருங்கள், மொத்தம் 3 பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஏறுறாங்க. இன்னொன்று விக்கி அண்ணா, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கிஷோர், இன்னொருத்தர் ஜீவா அண்ணா. 3 பேரையும் பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பேன் இந்த விளாகில். ஸோ தொடர்ந்து பாருங்கள். நான் சொன்னல, இவர் பேர் தான் ஜீவா அண்ணா. அது 3 பேர் பார்த்தீங்கன்னா புஷ்அப் படிக்கிறாங்கல்ல, இவங்க 3 பேர் தான் காம்படிஷன் ஏற போறாங்க. மாஸ்டரும் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணி கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் காலேஜ்ல இப்போ நம்ம பசங்க வந்து போசிங் பண்ண போறாங்க. பாருங்க, ஸ்டாண்டிங் போஸ் சூப்பர்டா. அகைன் கோட்டட் அண்ட் போஸ். அகைன் கோட்டட் அண்ட் சூப்பர். சூப்பர்டா. ஓகே, அகே கோட்டன் அண்ட் சூப்பர். ரிலாக்ஸ் பண்றானுங்க. சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணாங்க இதெல்லாம் முடியும். வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஜிம்மோட சீஃப் கெஸ்ட் இவர்தான் ஷாம் ப்ரோ. பாத்துங்க, மானிஷ் ப்ரோ வாங்க. செகண்ட் சீஃப் கெஸ்ட் பாத்துங்க, இவர்தான். இவங்க தான் எங்களுக்கு வந்து ஃபண்ட் பண்றாங்க. நாங்க இல்ல காம்படிஷன் போறோம். நம்பிக்கை
பசங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்க மாஸ்டர். ரொம்ப நல்லா பண்ணுங்க. இது வந்து இவர்தான் மாஸ்டர். அப்படியா? சூப்பர் மாஸ்டர். உங்களோட இன்ஸ்பிரேஷன் தான் இவனுங்க எல்லாருமே. ஆமாங்க மாஸ்டர். அதான் சொல்லுவாங்க, நீங்க தான் ஒரு இன்ஸ்பிரேஷன். இது நல்ல இதை வந்து யூஸ் பண்ணீங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி. அதுக்கு டோன்ட் ஃபால் டவுன். அது கிடைக்குதோ அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் மேலே ஏறும்போது ஒன்றே இறங்குவோம். அது ஒரு பெருமையாக கருதும். ஒரு ஸ்டேஜ் வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம். அது யூஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டெப்பாக போகலாம். உடனே வந்துடணும்னா அது நல்லதும் கிடையாது. உடனே ஃபாலோ ஆகிடும். அதில் ஜஸ்ட் கோ கீப் இட் அப். ஒன் டே யூ கோயிங் கெட் ஆல். ஓகே மாஸ்டர். ஓகே மாஸ்டர். நம்ம சேனல் யூடியூப் சேனல் வர்தா F7 ஃபாலோ பண்ணுங்க சார். வர்தா F7. ஆமாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஈவெண்ட்லாம் வந்து வர்தா F7 சேனல் வந்து ரொம்ப கவர் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம். யங்ஸ்டருக்கு ஒரு ஊக்குவிக்கிறதா இருக்கும். ரொம்ப நன்றி. ஓகே மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ. எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேஜ் ஏற போறாங்க. அம்பாஸ்டர் கிரிசாமனாவும் இருக்காரு, சின்ராசனா இருக்காரு, மாஸ்டர் இருக்காரு, ஏற போறாங்க எல்லாரும். மெயின் வந்து சிந்தாசனா தான். அவரு எல்லாரும் சப்போர்ட் இல்லப்பா, இந்த அளவுக்கு நான் வந்துக்கிறேன்னா நல்லா இருந்தோம். வந்தோடனே ஒரு பூஸ்ட் அப் பண்ணாரு அவரு. சிந்தாஸ் ப்ரோ எல்லாரும் சிரிக்க போறாரு. இல்ல சிரிக்கலாம். ஆனா இப்ப நம்ம காம்படிஷன் அந்த மெயின் செட்ல இருக்கணும். சரிங்களா? கொஞ்சம் சீரியஸ்னஸா இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தம்பி விக்கி ப்ரோ நல்லா கான்பிடண்டா இருக்கிறான். நல்லா பண்ணுவாரு. பாத்தீங்கன்னா ஜீவா ப்ரோ அவர் ரொம்ப கொஞ்சம் சையான ஆள். அவரு இந்த காம்படிஷன் பக்காவா பண்ணுவாரு. வின் பண்ணும் அதிகமா வரும் ப்ரோ. புரியுதுங்களா? பொண்ணை தேடி நம்ம போவானா, நம்ம நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணா பொண்ணுங்க நம்மளை தேடி வரும். என்னன்னு தெரியல, ரொம்ப ஷையா இருக்காரு. எப்பவுமே இல்லாத மாதிரி இப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருக்காரு. ப்ரோ ஜாலியா இருங்க ப்ரோ. அவரு பார்த்தாலே தெரியும் ரெட்டையில கட்சியில இருக்காரு. அவர் மூஞ்ச பார்த்தாலே போதும் எல்லாம் ஒதுங்குவாங்க. அவர் பாத்தீங்கன்னா லைட்டா பாத்தீங்கன்னா நம்ம அம்மா ஃபேஸ் இருக்கும். புரியுதுங்களா? ஆனா பார்க்கும் போது ரகாடா இருப்பாரு. ஆனா குலால குழந்தை அவரு. பாருங்க மனசு உங்களை பத்தி சொல்லுங்க ஷாம். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் கிடி சாம் ஃப்ரம் வர்தா டீம் F7. ஆக்சுவலாக எல்லாருமே ஒரு டீமாக இருக்கிறதோட ஃபேமிலியாக தான் நாங்கள் இங்கே இருக்கோம். எங்களோட மோட்டோ என்னன்னா ஸ்டேஜ் ஏறி கப்பு எடுக்கணும். இல்லை, இங்கே இருக்க எல்லாருமே பணக்காரங்களுக்கு யாரும் கிடையாது. எல்லாரும் அவங்க ஃபீல்டில் வந்து அடிபட்டு தான் வந்திருக்கோம். அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் எங்கள் வர்தா F7 மாஸ்டர் இருக்காரு. இப்போ நாங்கள் ஸ்டேஜ் ஏறி கப்பு வாங்குறது செகண்டரி. எங்களோட டேலண்ட்டை காமிக்கிறோம். மக்களை வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம், இம்ப்ரெஸ் பண்ண போகிறோம். அதான் எங்களோட மோட்டோவாக இருக்கு. ஸ்டேஜில் பாருங்க எங்கள் ஆளுங்க. ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கு கஷ்டம். அது இந்த இதுல கஷ்டம் ரொம்ப. என்ன சொல்றது, அவர் வந்து இருக்கிற எல்லா நாலேஜும் சொல்லுவார் வெளிப்படையா. எதையும் ஒன்று மறைச்சு இதுவெல்லாம் பண்ண மாட்டாரு. என்னவோ அதை சொல்லிடுவாரு, இது எது பண்ணும் அப்படின்னு. ஆனா அந்த பண்ணதுக்கு தான் இந்த அவுட்புட். நீங்களே பாருங்க, ஜென்னா இருந்ததுனால தான் இந்த அவுட்புட் வந்திருக்கு. எங்க இது பெருமை இல்ல, உண்மையா சொல்லிதான் ஆகணும். இந்த விஷயத்த கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோ எங்களால போட முடியும். உங்க சப்போர்ட் இருந்தா தான் அது முடியும். முன்ன வரைக்கும் நாங்க DSLR இருக்கல, மொபைல் கேமரால தான் இருக்கிறோம். இது நார்மல் மைக் தான். இதுக்கப்புறம் மேலும் மேலும் நாங்க வளருவோம். பெரிய மைக்லாம் வாங்குவோம், DSLR கேமராலாம் வாங்குவோம். அது உங்க சப்போர்ட் வேணும் எங்களுக்கு. அது ஷாம்புரவும் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு பாதி ஸ்பான்சர் இவர் தான் பண்றாரு, ஷாம் ப்ரோ. அவரு அவங்க அப்பாவும் நல்லா ஃபண்ட் பண்றாரு. ஏழப்பட்ட பசங்களும் இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஃபண்ட் பண்றாரு. ஷாம் அவங்க டாடி சொல்லணும்னா உண்மையா வார்த்தை இல்ல. அவர் ரொம்ப ஒரு நல்ல மனுஷன். நாங்க போயிட்டு ஹெல்ப் பண்ணா உடனே நாங்க கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாமே செஞ்சிருவாரு. அந்த மாதிரி ஒரு டாடி, அவர் சூப்பர் டாடி. ஆக்சுவலா யார் வேணா கொடுத்துடலாம். எங்ககிட்ட இல்லைன்னா நாங்கள் கொடுக்க போறது கிடையாது. கடவுள் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறதோடு தான் எங்களால கொடுக்க முடியுது. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு என்ன சொல் தரிசான நல்லத்துல போட்டா அது வேஸ்ட் ஆயிடும். 100 ரூபாவா இருக்கட்டும், 1000 ரூபாய் இருக்கட்டும், வர்தா மாஸ்டரோட டேலண்ட்டை பார்த்துட்டு, அவரோட எஜுகேஷனை பார்த்துட்டு, அவருக்கு இன்னும் திறமைன்னு நாங்க பார்த்ததோடு தான் அவர் மூலியமா நிறைய பசங்க முன்னேறுவாங்கன்னு எங்களுக்கு தெரியுது கண்ணோட்டமா. அதனாலதான் நாங்களே சொல்லிட்டோம், நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நாங்க ஹெல்ப் பண்றோம், நாங்க இருக்கிறோம்னு. அதனால தவிர்த்து நாங்க ஹெல்ப் பண்றோம், ஃபண்டு தரோம், அது வந்து செகண்டரி. அதுக்கு முதல்ல டேலண்ட்னு ஒண்ணு இருக்கணும், அது மனசுன்னு ஒண்ணு இருக்கணும். அது வர்தா F7 மாஸ்டர், வர்தா கார்த்தி எனக்கு இப்ப வந்து அதனாலதான் நாங்க இவ்வளவு ஃபேமிலியை நாங்க நின்று பேசிட்டு இருக்கோம். அது கூட நான் கூட சண்டே கூட சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன். ஜீசஸ் கால வந்து ப்ரேயர் பண்ணேன், நாங்க எப்பயாச்சும் வின் பண்ணோம் அப்படின்னு.
இவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஊட்டு வந்து இல்ல. என் தம்பி விக்னேஷ்க்கு இது வெறும் ரைஸ் இல்ல, என் அன்பு கலந்த ரைஸ் தாப்பா. காட்டுப்பா. அதே பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம மஞ்சள் வீரர் டைரக்டருடைய சன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜிம்முக்கு வருவான், ரொம்ப ஒரு மாதிரி இருப்பான் பையனை பார்த்தாலே. ஆனா இப்போ என்ன சொல்லுது, நம்ம ஃபேமிலியில ஒருத்தனா ஆயிட்டான் இப்போ சபீர். இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்முக்கு வந்து தான் பழக்கம் மானிஷ். நல்ல ஒரு தம்பி அவன், நல்ல ஒரு உண்மையாலே நல்ல பர்சன். குட், சொல்ல வார்த்தையே இல்லை, நல்ல பையன். ஆனா ரொம்ப வெக்கப்படுவான். கொஞ்சம் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா ப்ரோ வந்து சரியான டான்ஸர். அவரு பயங்கரமா ஆடுவார் டான்ஸு. இன்ஸ்டா ஓபன் பண்ணால இவர் தான் ஒரு டைம்ல பயங்கரமா ஆடுவார் டான்ஸ். அதெல்லாம் அப்போ இப்போ இல்ல, இப்போ ரீசெண்டா ரொம்ப ஃபேமஸ் ஒரு சீசன்ல இப்போ வீடியோ சரியா போடுறது இல்ல. இதுக்கப்புறம் கம்பேக் கொடுப்பாரு வீடியோ போடுறது. கண்டிப்பா கொடுப்பேன். என்ன ஒரு விஷயம்னா போட்டே இருங்க, வீடியோ போட்டே இருந்தா ரீச் ஆகிடும் கண்டிப்பா. ஏன்னா என்னால லூஸ் ஆனது ரீசன் என்னன்னா ஒரு பொண்ணால. ஸோ அது நீங்களும் அதே தப்பு பண்ணாதீங்க. ஸோ உங்க கோல் நோக்கி போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். சொல்லுங்க எங்க ஐடி கண்டிப்பா வரதா F7க்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ நீங்க கொடுக்க ஒரு சின்ன சப்போர்ட் அவங்க ஒரு ஃபியூச்சர் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ. ஜீவா final quarter set on the start. Didn't get back everyone. Number 1. Start. Go. Music material, music. ப்ரௌசர் போனாதான் ஒன்று அட்வான்ஸாக வரக்கூடாது, அப்புறம் ஹீரோ சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுங்க. அந்த டஃப் காம்படிஷன்லேயே நம்ம 3 பேர் பார்த்தீங்கன்னா டாப் 10க்குள்ளே செலக்ட் ஆகியிருக்காங்க. நம்ம விக்கேனா பார்த்தீங்கன்னா 9th பிளேஸு, நம்ம கிஷோரானா பார்த்தீங்கன்னா 6th பிளேஸு, ஜீவானா பார்த்தீங்கன்னா 5th பிளேஸு. ஸோ நம்ம டாப் 10 உள்ளே வந்ததே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இந்தமாரி தொடர்ந்து விளாக் போகணுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு காம்படிஷன் விளாகில் சந்திக்கலாம். பாய்.